லட்சம் துன்பங்களை வைத்திருப்பார்கள் மனிதர்கள். ஒரு ஆணும் சரி, ஒரு பெண்ணும் சரி. அந்த லட்சம் துன்பம் என்னன்னு தெரியாது. அவங்க கிட்ட ஒரே பதில் தான் இருக்கும். எனக்கு மட்டும் ஏன் அப்படி நடக்குது? என் வாழ்க்கையில நான் நல்லவனா தான் இருக்கிறேன். நான் நல்லது தான் நினைக்கிறேன். நல்லது தான் செய்றேன். எனக்கு மட்டும் ஏன் அப்படி? அவங்க சேர்த்து வச்சிருக்க துன்பம், துயரங்கள்ங்கிறது ஜாஸ்தி. அது ஒருத்தர பார்க்க அது அது விடுபடுதுங்கிறது அவங்களுக்கு தெரியாது. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா துன்பத்திலயும் ஒருத்தர் ரிலாக்ஸ் ஆகுறவன எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? என் வாழ்நாள்ல துன்பத்திலயும் பல இடங்கள்ல ரிலாக்சேஷனா ஆனேன். அப்ப அதுதான் தியானம் எனக்கு கற்றுக் கொடுத்தது என்னன்னா, ஏகப்பட்ட பதிவேற்றங்கள் உனக்குள்ள வெளியேறுது. ஆனா நீ பெரிய பணக்காரனாவோ, மேஜிக் மேனாகவோ, பெரிய குருவோ, பெரிய பிரபலமோ ஆகல. ஆனா ஒரு இயல்பாக ஒரு பெரும் துன்ப கூட்டங்களில் நீ இறந்து போவாய், நீ மாண்டு போவாய், நீ வீழ்ந்து போவாய் என்று உறவுகள் பலவேறுபட்ட மனிதர்கள் நினைத்தும் நீ எதுவுமே ஆகாம நிக்கிற பத்தியா, அது அவங்களுக்கு வியப்பு. உனக்கு உடலுக்குள்ள ஒரு ப்ராப்ளம்னு டாக்டர் சொல்லிட்டாரு. இதுக்கு மருந்தெல்லாம் எடுத்துக்க வேண்டாம். இது நீ பயணத்துல இரு, இறைவனை தேடு. அதுக்கப்புறம் இதுக்கு என்ன சொல்யூஷன் தெரியும் அப்படின்னா, ஒரு காலகட்டத்துல எனக்குள்ள தியானம் வந்தோன்னே, இந்த வெப்பம் தான் அதுக்கு மருந்து அப்படின்னு.